நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. வீட்டு உரிமையாளரைப் போல் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர். விண்ணரசை இறையாட்சி என குறிப்பிடுகிறோம். கிரேக்க மொழியில் இறையாட்சியை குறிக்க பாசிலேஇயா, அரமேயத்தில் மல்குத் என்னும் சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பையோ அதற்குள் வாழ்கின்ற மக்களையோ குறிக்கவில்லை. மாறாக அரச அதிகாரத்தையும் வல்லமையையும் சுட்டுகின்றது. இங்கே இறையாட்சி என்பதை கடவுள் விரும்புகின்ற மக்களின் நிறைவு நிலை எனலாம். இயேசு அறிமுகம் செய்த இறையாட்சியின் பார்வைகள், கொள்கைகள், அணுகுமுறைகள், செயல்பாடுகளெல்லாம் புதியனவாக இருந்தன. ஆனால் அவற்றின் ஊற்றுக்கண் பழைய சட்ட மரபுகளிலிருந்தே புறப்பட்டது. பழமையை அடியோடு கவிழ்க்க வேண்டும் என்பது இயேசுவின் திட்டமல்ல. அவற்றை புனரமைத்து புது வடிவமும் புத்துணர்வும் கொடுக்க முனைந்தார். நல்லவை எங்கிருந்தாலும் அதை நாடுவதும் நன்மைக்காக ஒருங்கிணைவதும் நன்மனத்தவரின் நற்குணம். இறைவா, ஒவ்வொரு நாளும் நான் புதிதாக பிறந்து புதிதாக வாழ்ந்து புதிதாக பணியாற்ற வேண்டும் என வேண்டுகிறேன். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. உலர்ந்திடும் காலை பொழுதினிலே, ஊட்டிடும் மலர்களின் அழகினிலே, ஆலயம் எழுவோம் இறை குலமே, ஆனந்தம் கொள்வோம் குரு குலமே. இறைவன் அழைக்கின்றார், இனிதே சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே சென்றிடுவோம். உலர்ந்திடும் காலை பொழுதினிலே. ஏப்ரல் 1 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்க ஆவணத்தில் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள பொதுநிலையினர் என்ற தலைப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. முதலில் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். நீங்கள்
ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. இறை வார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Continuiamo il nostro cammino di riflessione sulla Chiesa come ci viene presentata nella Costituzione conciliare Lumen Gentium. Oggi affrontiamo il quarto capitolo che tratta dei laici. Ricordiamo tutti quello che Papa Francesco amava ripetere. I laici sono semplicemente l'immensa maggioranza del popolo di Dio. Al loro servizio c'è una minoranza, i ministri ordinati. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி கூற விரும்பும் ஒரு கருத்தை நாம் அனைவரும் நினைவு கூர்வோம். இறை மக்களில் மிக பெரும்பான்மையினராக இருப்பவர்கள் பொதுநிலையினரே. அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு சிறுபான்மையினர் உள்ளனர். அவர்களே திருப்பொழிவு பெற்ற திருப்பணியாளர்கள். பல நூற்றாண்டுகளாக திருநிலைப்படுத்தப்பட்ட பணியாளர்களோ அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை மேற்கொள்பவர்களோ அல்லாதவர்களே பொதுநிலையினர் என ஒரு எதிர்மறை போக்கில் வரையறுக்கப்பட்டு வந்தனர். ஆனால் ஆவணத்தின் இந்த பகுதி பொதுநிலையினரின் இயல்பு மற்றும் பணியை பற்றி நேர்மறையான விளக்கத்தை அளிக்க முயல்கிறது. இதன் காரணமாக கிறிஸ்தவ வாழ்வின் மாண்பினை பற்றி எடுத்துரைக்கின்ற மிக அழகான ஒரு பகுதியை உங்களோடு இணைந்து மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். எனவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைமக்கள் ஒரே மக்களாய் இருக்கின்றனர். ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கை, ஒரே திருமுழுக்கு. கிறிஸ்துவில் மீண்டும் பிறந்திருப்பதால் உறுப்பினர்கள் அனைவரும் பொதுவான மாண்பை கொண்டுள்ளனர். பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்ட அருள் பொதுவானது. புனித வாழ்விற்கான அழைப்பும் பொதுவானது. அங்கே ஒரே மீட்பு, ஒரே நம்பிக்கை மற்றும் பிளவுகளற்ற ஒரே அன்பு மட்டுமே உள்ளது. பணி வாழ்வு அல்லது வாழ்க்கை நிலை ஆகியவற்றில் காணப்படும் எந்த ஒரு வேறுபாட்டிற்கும் முன்னதாக திருமுழுக்கு பெற்ற அனைவரின் சமத்துவத்தையே பொது சங்கம் உறுதிப்படுத்துகிறது. இறை மக்களை பற்றிய அதிகாரத்தில் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது என்று இந்த அமைப்பு முறை சட்டம் விரும்புகிறது. அதாவது மெசியாவிற்குரிய மக்களின் நிலை என்பது கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மாண்பும் விடுதலையுமே ஆகும். இயல்பாகவே கொடை எவ்வளவு பெரிதோ அதற்கேற்றவாறு பொறுப்பும் பெரியதாகவே இருக்கும். இதன் காரணமாகவே பொது சங்கம் பொது நிலையினரின் மாண்போடு சேர்த்து திரு அவையிலும் உலகிலும் அவர்களுக்கு இருக்கின்ற திருத்தூது பணியையும் வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த பணி எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? மேலும் இதில் அடங்கியுள்ளவை யாவை? பொது சங்கம் பொது நிலையினரை பற்றி தரும் தனது சொந்த விளக்கத்தின் வாயிலாக இதனை நமக்கு கூறுகிறது. பொது நிலையினர் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர்கள் யாவரெனில் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இறை மக்களாக ஆக்கப்பட்டு கிறிஸ்துவின் குருத்துவ இறைவாக்கு மற்றும் அரச பணிகளில் தங்களுக்குரிய முறையில் பங்கு பெறுபவர்கள். இவர்கள் திரு அவையிலும் உலகிலும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களுக்கே உரிய திருத்தூது பணியை தங்களுக்குரிய பங்கிற்கு ஏற்ப நிறைவேற்றுபவர்கள் ஆவர். எனவே இறை மக்களாகிய புனித கூட்டம் என்பது ஒரு உருவமற்ற திரள் அல்ல. மாறாக அவர்கள் கிறிஸ்துவின் உடல். அல்லது புனித அகுஸ்தினார் கூறியது போல அவர்கள் முழுமையான கிறிஸ்து ஆவர். கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கேற்கும் இரண்டு நிலைகளுக்கு இடையே நிலவும் ஆக்கப்பூர்வமான உறவினால் இது ஓர் உறுதியான அமைப்பை கொண்ட சமூகமாகும். அவை நம்பிக்கையாளர்களின் பொதுவான குருத்துவமும்
திருநிலைப்படுத்தப்பட்ட பணியாளர்களின் குருத்துவமும் ஆகும். திருமுழுக்கின் வழியாக பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் கிறிஸ்துவின் அதே ஒரே குருத்துவத்தில் பங்கு பெறுகிறார்கள். உண்மையில் உயர்ந்தவரும் நிலையான குருவுமான இயேசு கிறிஸ்து பொது நிலையினரின் வழியாகவும் தமது சாட்சிய வாழ்வையும் சேவையையும் தொடர விரும்புகிறார். எனவே அவர் அவர்களை தமது தூய ஆவியால் உயிர்ப்பித்து எல்லா நற்செயல்களையும் சிறந்த பணிகளையும் மேற்கொள்ளுமாறு அவர்களை இடைவிடாது தூண்டுகிறார். இது தொடர்பாக புனித 2ஆம் ஜான் பால் அவர்களையும் அவர் வழங்கிய கிறிஸ்துவின் நம்பிக்கையாளர்களாகிய பொதுநிலையினர் என்னும் திருத்தூது மடல் அறிவுரையையும் நாம் எவ்வாறு நினைவு கூறாமல் இருக்க முடியும்? அதில் அவர் பின்வருமாறு வலியுறுத்தினார். மிகவும் செழுமையான மறைக்கல்வி, ஆன்மீகம் மற்றும் ஆயர் பணி சார்ந்த பாரம்பரியத்தை கொண்டுள்ள இந்த பொதுச்சங்கம் பொதுநிலை நம்பிக்கையாளர்களின் இயல்பு, மாண்பு, ஆன்மீகம், திருத்தூது பணி மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை குறித்து மிக உன்னதமான பக்கங்களை ஒதுக்கியுள்ளது. மேலும் கிறிஸ்துவின் அழைப்பை எதிரொலிக்கும் வகையில் பொதுச்சங்க தந்தையர்கள் பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் அனைவரையும், ஆண்கள் மற்றும் பெண்கள் என யாவரையும் தமது திராட்சை தோட்டத்தில் பணியாற்றுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். இவ்வகையில் எனது மதிப்பிற்குரிய முன்னோடி பொதுநிலையினரின் திருத்தூது பணிக்கு ஒரு புதிய உயிர் சக்தியை அளித்தார். இந்த பணிக்கென்றே பொதுச்சங்கம் ஒரு தனித்துவமான ஆவணத்தை அர்ப்பணித்துள்ளது. அதை பற்றி நாம் பின்னர் விவாதிப்போம். பொதுநிலையினரின் திருத்தூது பணிக்கான பரந்த பரப்பு என்பது திரு அவை வளாகத்திற்குள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, மாறாக அது உலகம் முழுவதும் விரிந்து பரவியுள்ளது. தன் பிள்ளைகள் எங்கெல்லாம் நற்செய்தியை அறிக்கையிட்டு அதற்கு சாட்சிகளாக திகழ்கிறார்களோ அங்கெல்லாம் திரு அவை பிரசன்னமாகியுள்ளது. பணியிடங்கள், குடிமை சமூகம் மற்றும் அனைத்து உறவுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் எடுக்கும் முடிவுகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் அழகை வெளிப்படுத்துகிறார்கள். இச்செயல் இறைவனுடைய அரசில் முழுமை பெறவிருக்கும் நீதி மற்றும் அமைதியை இங்கேயே இப்போதே முன்னறிவிப்பதாக அமைகிறது. உலகம் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்படவும் நீதி, அன்பு மற்றும் அமைதியில் தனது இலக்கை இன்னும் ஆற்றல்மிக்க வகையில் அடையவும் வேண்டியிருக்கிறது. இது பொது நிலையினரின் பங்களிப்பு, சேவை மற்றும் சாட்சிய வாழ்வினால் மட்டுமே சாத்தியமாகும். இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த புறப்பட்டுச் செல்லும் திரு அவையாக இருப்பதற்கான ஓர் அழைப்பாகும். வரலாற்றில் மனு உருவெடுத்த, எக்காலமும் திருத்தூது பணிக்கு திறந்த மனதுடன் இருக்கின்ற ஒரு திரு அவை அது. இதில் நாம் அனைவரும் சீடத்துவ தூதுவர்களாகவும் நற்செய்தியின் திருத்தூதர்களாகவும் இறை அரசின் சாட்சிகளாகவும் நாம் கண்டுகொண்ட கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை ஏந்திச் செல்பவர்களாகவும் இருப்பதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டாட தயாராகிக் கொண்டிருக்கும் இந்த பாஸ்கா பெருவிழா புனிதர்கள் மரிய மதலேன், பேதுரு மற்றும் யோவானைப் போல உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக விளங்கும் அந்த அருளை நமக்குள் புதுப்பிக்கட்டும். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். ஆதி திருச்சபை வழியினிலே நீதி சமூகம் படைத்திடுவோம், நுகர்வு எண்ணங்கள் அழித்திடுவோம், பகிர்வு மனங்கள் குன்றிடுவோம், மனிதம் மலரச் செய்வோம், புனிதம் காத்திடுவோம், பகைமை களைந்திடுவோம், புதுமை படைத்திடுவோம், இயேசுவின் வழிதனில் விடுதலை. இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு இறையருள் பெற்று மகிழ்ந்தது திருத்தந்தையின் புதன் பொதுமறை கேள்வி உரை. செய்திகள்.
உலகத் தலைவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்பி இடம்பெற்று கொண்டிருக்கும் மோதல்களுக்கு அமைதியான தீர்வுகளை காணுமாறு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 31 செவ்வாயன்று மாலை திருத்தந்தையர்களின் கோடைகால ஓய்விடமான காஸ்தல் கந்தோல்ஃபோவில் செய்தியாளர்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அமைதியை நாடுமாறு உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்களை குறிப்பாக சுட்டிக்காட்டி மத்திய கிழக்கில் வன்முறை மற்றும் பதட்டங்களை குறைப்பதற்கான முயற்சிகள் நிச்சயம் பலனளிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் திருத்தந்தை. இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா துன்பம் மற்றும் மரணத்திற்கான நேரமாக இல்லாமல் சிந்தனை மற்றும் அமைதிக்கான நேரமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மீண்டும் போர் நிறுத்தத்திற்கான தனது வேண்டுகோளை விடுத்தார் திருத்தந்தை. அப்பாவி பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள் மீது போர் தொடர்ந்து ஏற்படுத்தும் தாக்கத்தை கண்டித்ததோடு தொடரும் மனித துன்பங்களை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அங்கீகரித்து அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. மேலும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவேண்டல் செய்யுமாறு ஊக்குவித்து நல்லெண்ணம் கொண்ட மக்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக செயல்படுமாறு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. ஏப்ரல் 3 வெள்ளியன்று ரோமையிலுள்ள கொலேசியத்தில் நடைபெறும் பாரம்பரிய புனித வெள்ளி சிலுவை பாதை வழிபாட்டிற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தலைமை தாங்குகிறார். இது திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு அவர் பங்கேற்கும் முதல் புனித வெள்ளி சிலுவை பாதை வழிபாடாகும். கொலோசியத்தில் நடைபெறும் பாரம்பரிய இந்த சிலுவை பாதையின் 14 நிலைகள் முழுவதிலும் திருத்தந்தையே சிலுவையை சுமந்து செல்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிலுவை பாதை நிகழ்விற்கான தியான சிந்தனைகள் அனைத்தும் புனித பூமியின் முன்னாள் பாதுகாவலர் அருள்பணியாளர் பிரான்சிஸ்கோ பேட்டன் அவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் உரைகள் புனித வெள்ளியன்று வத்திக்கானில் வெளியிடப்பட உள்ளன. கடந்த ஆண்டுக்கான சிலுவை பாதை சிந்தனை குறிப்புகளை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதியிருந்த நிலையில் அச்சிறப்பு வழிபாட்டை திருத்தந்தையின் சார்பாக ரோமை மறைமாவட்டத்தின் முதன்மை அருள்பணியாளர் கர்தினால் பல்தசாரே ரெய்னா அவர்கள் வழிநடத்தினார். ரோமையில் நடைபெற்ற புனிதவார இறைவேண்டல் கூட்டம் ஒன்றில் தெஹ்ரான் பேராயர் கர்தினால் டொமினிக் ஜோசப் மேத்யூ அவர்கள் வளைகுடாவில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பதிலடி கொடுக்கும் முறையை கைவிடவும் அவசர வேண்டுகோள் விடுத்தார். ரோமையிலுள்ள எருசலேம் திருச்சிலுவை பேராலயத்தில் உரையாற்றிய கர்தினால் மேத்யூ அவர்கள் வன்முறை சூழல்களுக்கு பதிலாக உரையாடல், பொறுமை மற்றும் தாராளமான மாண்புக்குரிய செயல்களை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்களாலும் எருசலேமில் புனிதவார வழிபாட்டு நிகழ்வுகள் மீது விதிக்கப்பட்ட அண்மைய கட்டுப்பாடுகளாலும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குறித்தும் மிகுந்த கவலை தெரிவித்தார் கர்தினால் மேத்யூ. இந்நிகழ்வில் பங்கு பெற்ற ரோமை மறைமாவட்டத்தின் முதன்மை அருள்பணியாளர் கர்தினால் பல்தசாரே ரெய்னா அவர்கள் அமைதி என்பது ஓர் அரசியல் உத்தி அல்ல, மாறாக அது கிறிஸ்துவின் முன்மாதிரியில் வேரூன்றியுள்ளது என்று வலியுறுத்தி கூறினார். மேலும் வன்முறை தொடர்ந்து வன்முறையையே உருவாக்கும் என்று எச்சரித்ததோடு போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அப்பாவி மக்கள் அனுபவிக்கும் துன்பங்களையும் சுட்டிக்காட்டினார் கர்தினால் ரெய்னா. அமைதியின் பணி ஆன்மாவில் ஒரு பயணம் என்ற மாதாந்திர முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த மெழுகுவர்த்தி இறைவேண்டல் நிகழ்வானது புனித பூமி, கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் சூடான் உட்பட உலகளாவிய மோதல்களின் மீது கவனத்தை ஈர்த்தது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் மோதல்கள் தொடங்கி ஒரு மாதத்திற்கு மேலாகி உள்ள நிலையில் அந்த பகுதி முழுவதும் 340க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் யுனிசெப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. மார்ச் 31 செவ்வாயன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த தகவலை வழங்கியுள்ள அந்நிறுவனம் குண்டுவீச்சுகள் மற்றும் கட்டாய வெளியேற்றங்களால் 12 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் புலம்பெயர்ந்தோர்களாக தஞ்சம் புகுந்துள்ளனர் என்று கூறியுள்ளது. இவ்வாறு தஞ்சம் புகுந்தவர்களில் பெரும்பாலானோர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதுடன் அவர்களின் கல்வி, நலவாழ்வு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை பெருமளவில் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்றும் அதன் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அனைத்துலக மனிதநேய சட்டத்தின்படி பொதுமக்களும் அவர்களுக்கான உள்கட்டமைப்புகளும் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது யுனிசெப் நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.